மறுநாள் பொழுது மெல்ல விடிந்தது. கிராமத்து அதிகாலை காற்று சில்லென்று வீச பனிமூட்டம் இன்னும் விலகாமல் இருந்தது. தீபக் தன் கவலைகளை சற்று ஓரம் தள்ளிவிட்டு பசுமாடுகளை விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினான். மாட்டுத் தொழுவத்தின் ஒரு ஓரத்தில் அந்த வைக்கோல் போருக்கு அடியில் அமர்ந்திருந்த போதுதான் அவனுக்கு தன் நண்பன் சந்திரனின் நினைவு வந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தன் அலைபேசியை எடுத்து சந்திரனுக்கு அழைத்தான். மறுமுனையில் சந்திரன் போனை எடுத்ததும் தீபக்கின் குரல் தழுதழுத்தது. கடந்த சில நாட்களில் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அத்தனை கோரமான உண்மைகளையும் மாணிக்கம் கக்கிய வன்மத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக விவரித்தான். சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். டேய் தீபக், என்னடா சொல்ற? அந்த சுதீப் உன்னோட அண்ணனா? அவன் ஒரு நடைபெணமா இருக்கிறதுக்கு நீதான் காரணம்னு அவங்க உன்னை பழி வாங்குறாங்களா? என்னால் நம்பவே முடியலடா என்று பதறினான். ஆமாம், அப்படி நீ அவனை என்னதான் பண்ணுன? உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்க, டே விடுடா, அதெல்லாம் ஒரு நீண்ட கதை, அப்புறமா நேரில் சொல்லிக்கிறேன் என்று தீபக் தன் கண்களை துடைத்து கொண்டான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரிய மாட்டேங்குதுடா. அங்கே நடக்கிறத சுதீப் இவங்க கிட்ட சொல்கிறான், இங்கே நடக்கிறத இவங்க சுதீப் கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, ஆனால் நடுவில் இந்த தீபிகாவுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சுது? தீபக்கின் குரலில் குழப்பம் அதிகரித்தது. அவள் ஸ்கூல் டேஸில் இருந்தே என் கூட தான் படித்தா. என்னை லவ் பண்ணுறேன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா. ஆனால் நான் அதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அவள் மேலே அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா கார்த்திகா படிக்கலைன்னு தெரிஞ்சு தான் அவள் வேணும்னே அவளை காலேஜுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கா. கடைசியாக என்கிட்ட வந்து நீ பைத்தியம் பிடிச்சி தெரு தெருவு அலைவன்னு சாபம் கொடுத்துட்டு போகிறா. அவளுக்கு என் மேலே அப்படி என்ன கோபம்? அவள் பின்னாடி யார் இருக்கா? எதுவுமே எனக்கு புரியலடா. சந்திரன் அவனுக்கு ஆறுதலாக பேசினான். சரிடா, இப்போதைக்கு எதையும் போட்டு குழப்பிக்காத. நீ முதல்ல கார்த்திகாவையும் மாமனாரையும் கூட்டிட்டு பத்திரமா சென்னைக்கு வந்து சேரு. மற்ற எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் இங்கே நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் நித்யா மூலமாகவும் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு கேட்குறேன். உனக்கு நான் என்றைக்குமே துணையாக இருப்பேன்டா என்று உறுதியளித்தான். சந்திரன் கொடுத்த அந்த சிறிய நம்பிக்கை தீபக்கிற்கு ஒரு நிமிடம் தெம்பை தந்தது. சரிடா, பார்த்துக்கலாம் என்று போனை வைத்தான் தீபக். ஆனால் தீபிகா என்ற அந்த பெண்ணின் உருவம் அவனது நினைவில் ஒரு மர்ம முடிச்சாகவே இருந்தது. மெதுவாக எழுந்து தன் கை கால்களில் ஒட்டியிருந்த தூசுகளை தட்டியபடி தீபக் வாசலில் வந்து அமர்ந்தான். தூக்கமில்லாத இரவின் சோர்வு அவள் கண்களில் அப்பியிருக்க எதையோ வெறித்து பார்த்தபடி மௌனமாக இருந்தான். அப்போது உள்ளிருந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நல்லெண்ணெயுடன் கார்த்திகா வெளியே வந்தாள். இடை தெரியும்படி அவள் உடையை கட்டியிருந்த விதமும் அவள் நடந்து வந்த விதமும் தீபக்கை ஒரு நிமிடம் கிறங்க வைத்தது. பழைய கால சினிமாக்களில் அவன் பார்த்த காட்சிகள் அவன் கண்முன் வந்து நிழலாடியது. அவள் அவன் அருகில் நெருங்க நெருங்க அவனது இதயம் எக்கு தப்பாக துடித்தது. டே தீபக், என்ன நடந்தாலும் அசரக்கூடாதுடா என்று அவனுக்கு அவனே சொல்லி கொண்டான். அவள் மெதுவாக அவனை நெருங்கி, இங்கே பாருங்க, உடம்பு அனலாக கொதிக்குது. ராத்திரி முழுக்க நீங்கள் சரியாகவே தூங்கலை. இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி ஒரு குழியல் போடுங்க, அப்போ தான் அந்த சூடு தணியும் என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் வந்தாள். தீபக் அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு, அம்மாடியோ, ஒரு முடிவோடு தான் இருக்கா போல என்று நினைத்து கொண்டு, அதெல்லாம் உன்னை வேண்டாம் கார்த்திகா, எனக்கு எண்ணெய் குளியலெல்லாம் ஒத்துக்காது, அப்புறம் சளி பிடிச்சிக்கும், விடு என்று பிடிவாதமாக மறுத்தான். ஆனால் கார்த்திகா விடுவதாக இல்லை. அட சும்மா இருங்க, உங்களுக்கு எப்பவும் இதே பேச்சுதான். சளி பிடிச்சா நான் வைத்தியம் பார்க்குறேன், இப்போ கம்முன்னு உட்காருங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் பதிலை எதிர்பாராமல் எண்ணெயை எடுத்து அவன் உச்சந்தலையில் சழக்கென்று வைத்தாள். ஏய், என்ன பண்ணுற? வேண்டான்னு சொல்கிறேன்ல என்று தீபக் எழமுயல அவள் அவன் தோழி அழுத்தி உட்கார வைத்தாள். சரி குடு, நானே தேய்ச்சிக்கிறேன் என்று சொல்ல, ஐயோ வேண்டாங்க, உங்கள் தலைக்கு நீங்களே எண்ணெய் வச்சுக்கிறத அக்கம் பக்கத்தில் யாராவது பார்த்தா அப்புறம் என்னத்தான் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நானே வச்சு விடுறேன். நான் தேய்க்க போகிறேன், நீங்கள் உட்கார போகிறீங்க.
அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தன் மென்மையான விரல்களால் அவன் தலையை நீவிவிடத் தொடங்கினாள். அந்த தொடுதல் தீபக்கின் நரம்புகளை தளர்த்தியது. அவன் கண்களை மூடிக்கொண்டு அந்த இதமான உணர்வில் சில நொடிகள் தன்னை மறந்தான். 17 வயதையான அந்த பெண்ணின் கைகளில் இப்போது ஒரு தாயின் அக்கறை தெரிந்தது. அவன் பிடரியில் எண்ணெய் தேய்க்கும் போது அவளது வளையல்கள் கலகலவென சத்தமிட கார்த்திகா அவன் காதோரம் குனிந்து, சும்மா கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காம கொஞ்சம் குனிங்க என்று சொல்ல அவளது மூச்சுக்காற்று அவன் பிடரியில் பட்டு தெரித்தது. தீபக்கிற்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. கண்ட்ரோல் 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 என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து, சரி எண்ணெய் தேய்ச்சாச்சு, வாங்க கொல்லை பக்கம் போய் உட்காருங்க, நான் வந்து குளிப்பாட்டி விடுறேன் என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். அவ்வளவுதான். தீபக்கிற்கு இதயம் வெளியே குதித்து ஓடிவிடும் போல் இருந்தது. என்னது, இவ நம்மளை குளிப்பாட்டி விட வேற போறாளா என்று நினைத்து கொண்டு, இல்லை இல்லை நானே குளிச்சுக்கிறேன், நீ குளிப்பாட்டியெல்லாம் விட வேண்டாம், அது சரியா இருக்காது என்று ஒருவித தர்ம சங்கடத்தோடு சொன்னான். அவன் மனதிற்குள், இவள் இன்னும் ஒரு சிறுமி, இவளிடம் எப்படி இவ்வளவு நெருக்கம் காட்டுவது என்று தயக்கம் இருந்தது. அதெல்லாம் முடியாது, கை எட்டாத இடத்துக்கெல்லாம் யார் தேய்ச்சி விடுவா, வாங்க அடம் பிடிக்காம என்று அவள் வலுக்கட்டாயமாக அவனை தள்ளிக்கொண்டு அவன் காதருகில் மெதுவாக, அப்பா ரொம்ப நேரமாக நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு, ப்ளீஸ் என்று சொல்லி கொல்லை பக்கத்தில் இருந்த அந்த தோட்டத்து கிணற்றடிக்கு அழைத்து சென்றாள். அங்கே சுட சுட வெந்நீர் தயாராக இருந்தது. தீபக் ஒரு மரக்கட்டையில் அமர கார்த்திகா ஒரு பெரிய செம்பால் வெந்நீரை எடுத்து அவன் முதுகில் ஊற்றினாள். அந்த சூடுபட்டதும் தீபக் ஒரு நிமிடம் சிலிர்த்தான். அவள் சோப்பை எடுத்து அவன் முதுகில் தேய்க்கும்போது அவளது மென்மையான உள்ளங்கை அவன் தோள்களில் பட்டது. அந்த நெருக்கத்தில் தீபக் மெல்ல அவள் பக்கமாக திரும்பினான். அவளது முகத்தில் தண்ணீர் துளிகள் தெரித்து மின்னின. கார்த்திகா போதும், நானே பண்ணிக்கிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல அவள் அவன் கண்களை பார்த்து அழகாக சிரித்தாள். அந்த பார்வையில் ஒரு மனைவியின் உரிமையும் எல்லையற்ற காதலும் கலந்திருந்தது. அவளின் சிரிப்பில் தீபக் ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனான். அடுத்ததாக வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. குனிந்து நிமிந்து அவள் வேலை செய்யும் போது அவளது சேலை சற்று விலகி மெல்ல இடையோரம் தெரிந்த அந்த நனைந்த பகுதி ரோஜா மலர் மேல் தேங்கியிருக்கும் முத்துக்களை போல நீர்த்துளிகளை சுமந்து நின்றது. அவளது அந்த வசீகர சிரிப்பையும் செதுக்கியது போன்ற எழிலையும் ஒரு நொடி ஏறிட்டு பார்த்த தீபக் மின்னல் தாக்கியவன் போல தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவனது இதயம் வழக்கத்திற்கு மாறாக துடிக்கத் தொடங்கியது. கடவுளே, இவ என்ன 17 வயசு குழந்தையா? இல்லை இல்லை, பார்த்தா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐயோ கொல்லுறாளே, கண்ட்ரோல் பண்ணிக்கடா தீபக் என்று தனக்குள்ளேயே மல்லு கட்டினான். தன் மனசாட்சியை தானே மிரட்டி கொண்டான். தீபக், வர வர நீ ரொம்ப கெட்டமாயிட்ட, உன் மனசு அழுக்காகிடுச்சு பாரு. அவள் உன் தலையில் தண்ணி ஊற்றினாலும் சரி, உன் தலையில் இடியே விழுந்தாலும் சரி, இனிமே நீ கண்ணை திறக்கவே கூடாது. அவள் எவ்வளவு மென்மையாக சோப்பு தேய்ச்சி விட்டாலும் அவளோட அந்த கைப்படுற சுகத்துக்கு நீ மயங்கவே கூடாது. உடம்பை இரும்பாக்கிக்கோ. பி போல்டு தீபக், கண்ணை திறந்த நீ விழுந்துடுவ என்று தன்னைத்தானே எச்சரித்து கொண்டே பாறையை போல அவன் அமர்ந்திருக்க, அவன் மூடிய இமைகளுக்கு பின்னாலும் அவளது சிரிப்பும் அந்த நீர்த்துளிகளின் அழகும் நிழலாடிக்கொண்டே இருந்தன. ஒரு கணவனாக தன் காதலை வெளிப்படுத்த முடியாத அந்த தவிப்பு அந்த வெந்நீரை விட அவனது இரத்தத்தை சூடாக்கி கொண்டிருந்தது. அவள் அவனை ஒரு கணவனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த உரிமையுடன் குளிப்பாட்டி விட்டாள். ஆனால் தீபக்கோ அவளை ஒரு மலரை போல பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ரொமான்டிக் தருணத்திலும் ஒரு கண்ணியமான இடைவெளியை பேணினான். அன்பும் அக்கறையும் ஒரு மெல்லிய காதலும் கலந்த அந்த அதிகாலை குழியல் தீபக்கின் மன அழுத்தத்தை பாதியாக குறைத்தது. குளித்து முடித்துவிட்டு வந்த தீபக்கிற்கு அன்று காலை பொழுது ஒரு புதிய ஆச்சரியத்தை தந்தது. சென்னையில் ஒரு மெல்லிய பயத்தோடும் மௌனத்தோடும் வலம் வந்த கார்த்திகா இன்று தான் பிறந்த மண்ணில் துள்ளி தெரியும் மான்குட்டி போல தெரிந்தாள். அடுப்படியில் அவள் காட்டிய வேகம்
அந்த பழைய பாத்திரங்களை கையாளும் லாவகம் எல்லாம் சென்னை அவளுக்கு ஒரு புதிய சிறை என்பதையும் இந்த கிராமமே அவளது உண்மையான உலகம் என்பதையும் தீபக்கிற்கு உணர்த்தியது. உணவு தயாரானதும் சிறிது நேரம் அவளை காணவில்லை. பொன்னம்பலம் தோப்பில் ஏதோ ஒரு வேலையாக இருக்க தீபக் அவளை தேடி அந்த சிறிய அறைக்குள் சென்றான். அங்கே தீபக் கண்ட காட்சி அவன் இதயத்தை பிழிந்தது.